மதுரை மாநகர் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீர். பல பகுதிகளில் ஆங்காங்கே இடுப்பளவுக்கு தேங்கிய மழை நீரால் போக்குவரத்து பாதிப்பு. உதகை ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. அந்தமான் நிகோபர் தீவுகளில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. 3 நாட்கள் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் 22ஆம் தேதி உருவாக்கும் காற்றழுத்த தாழ்வு மையம் புயலாக வலுப்பெற வாய்ப்பு. தமிழ்நாட்டில் கோடை மழை 17% குறைவு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசியல் சட்டத்தை மதிக்காமல் மலிவாக அரசியல் செய்யும் மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் செல்வ பெருந்தகை பேட்டி. தேனி, தென்காசி உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். நாளை 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். நெல்லை மாவட்டத்தில் சராசரியாக கடந்த 24 மணி நேரத்தில் 20.46 சென்டிமீட்டர் மழை பதிவு. பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் தாமிரபரணி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்ப்பதற்கு அறவே வாய்ப்பில்லை. அதிமுக பிரிவதற்கு காரணமாக இருந்தவர் ஓபிஎஸ் என ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு. சேலம் ஏற்காட்டில் மலர் கண்காட்சி 22ஆம் தேதி துவங்குகின்றது. உணவு திருவிழா, நாய் கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் மலர் கண்காட்சி. ஆருத்ரா கோல்டு மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் கைது. ஆவடி கிளை மேலாளர், அவரது மனைவியிடம் விசாரணை தீவிரம். நதிநீர் உரிமைகளை திமுக அரசு அடகு வைத்து விட்டது. கர்நாடகம் மற்றும் கேரள மாநில அரசுகள் தடுப்பணை கட்டுவதை தடுக்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களவை 5ஆம் கட்ட தேர்தலுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணி தீவிரம். 8 மாநிலங்களில் உள்ள 49 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. டெல்லி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார். சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி தொண்டர்கள் ஆம் ஆத்மி முற்றுகை போராட்டத்தை முன்னிட்டு டெல்லி டிடிவி மார்க் பகுதிகள் 144 தடை உத்தரவு. போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு. ஆம் ஆத்மி கட்சியை பாஜக அழிக்க நினைப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தங்களை தெருவில் நிறுத்துவதுதான் மோடியின் நோக்கம் என குமுறல். பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு 215 ரன்கள் இலக்கு. இன்றைய மற்றொரு IPL லீக் போட்டியில் ராஜஸ்தான் கொல்கத்தா பல பரீட்சை. கவுஹாத்தியில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகின்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன். இந்திய இணையான சாத்விக் சிராஜ் ஜோடி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல்.